ஹை மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவை தெரிவிச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. அதில் வந்து மணி பாக்ஸ் வந்துருச்சு. இந்த மணி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா முற்றிலும் வந்து டிஃப்ரெண்ட்டானதான் சொல்லலாம். லாஸ்ட் தடவை கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் டைம் தான் பார்த்தீங்கன்னா யார் போய் எடுத்துகிட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் வந்து அந்த மணி. இப்போ அப்படி இல்லை. ஏன்னா சாண்ட்ரா அக்காவால் ஓட முடியாது, ஓடி எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ அதுக்காக யார் வேணால் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த மணி பாக்ஸில் போட்டுடலாம். நீங்கள் மணி பாக்ஸில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மணி பாக்ஸை நோவாமல் யாரோ உட்காந்துங்க கூட எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா இப்போ எங்கே வராங்கன்னு சுற்றி சுற்றி? ஸோ இந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா சபரியும் அரோராவும் ஓடுறாங்க. அந்த காருக்குள்ளே காசு இருக்கும். ஸோ அதை போய் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஓடி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பட் எவ்வளோ எடுத்துகிட்டு வந்தான்னு தெரில. அந்த பொட்டிக்குள்ளே எடுத்து வச்சுருவாங்க. இந்த மாதிரி அப்பப்போ அங்கங்கே வைப்பாங்க. ஸோ பஸர் அடிக்கிறதுக்குள்ளே அவங்க போய் எடுத்துகிட்டு வந்துடணும். ஸோ இதுதான் மக்களே டாஸ்க்கு. ஸோ இது பெட்டிக்குள்ளே வைப்பாங்க. கடைசியாக வந்து யார் வேணாலும் அங்கே இருக்கிற எத்தனை பேர் 6 பேர் இருக்காங்களா, அந்த 6 பேரில் யார் வேணாலும் அந்த பொட்டியை எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ யாருக்கு தெரியுதுங்களா? சாண்ட்ராவால் ஓடி எடுக்க முடியாது பெட்டியை. ஸோ அவங்களுக்காகவே இந்த டாஸ்க்கு உருவாக்கப்பட்டது. ஸோ இதில் வந்து 2 பேர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. ஒன்று நான் சொல்கிறேனே உண்மையாகவே 100% வந்து சாண்ட்ராங்க. அப்படி அவங்க எடுக்க மிஸ் பண்ணுறாங்கன்னா அரோரா எடுப்பாங்க. அரோரா ஒரு கால்குலேஷன் வச்சுருப்பாங்க. என்னென்னா இன்னும் 2 வீக்ஸ்க்கு இருக்குது. ஏன்னா ஃபைனல் கண்டஸ்டன்ட் ஆகிட்டாங்க அவங்க. ஸோ இந்த 2 வீக்ஸ்க்கு நம்ம இருந்தால் ஒரு நாள் சேலரி இவ்வளோ. ஸோ இங்கே இருக்கிற பணம் வந்து அதுக்கும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடுச்சுன்னா எடுப்பாங்க, இல்லை எடுக்காமல் கூட போகலாம். இல்லை எது அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டும் பார்ப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணுவாங்க. ஸோ சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போக சான்ஸ் நிறைய இருக்குது. இல்லை இன்னொரு ஆப்ஷன் இருக்குது சாண்ட்ராக்கு. என்னென்னா நம்ம ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வின்னர் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு தகவல் அவங்களுக்கு இருக்கலாம். இல்லை யார் மூலமாவது வரலாம். இப்போ எனக்கு இன்னொன்று என்னென்னா வியானா உள்ளே போனோடனே ஒரு சண்டை போட்டதாக கேள்விப்பட்டோம். எல்லாரையும் அனுப்பிச்சிட்டிங்கல்ல அப்படின்னு. நான் உங்களுக்கு அதை அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த பென்ட்ராஸ் படத்தில் வர மாதிரி தான் இந்த செவரு எத்தனை பேரை காவு வாங்கிடுச்சேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து தனியாக நம்ம ஒரு வீடியோவை போடலாம் அந்த இதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மணி டாஸ்க்கு. ஸோ இதுதாங்க மக்களே மணி பாக்ஸ். இந்த ரவுண்டில் இதான் நடக்க போகுது. சாண்ட்ரா இல்லை அரோரா இந்த 2 பேர் யாராவது தான் எடுக்க போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் சான்ஸ் வந்து சாண்ட்ரா தான். ஆனால் இதுவுமே வந்து ஒரு அன்ஃபேரான டாஸ்க்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்களாம், அதை இன்னொருத்தர் நோவாமல் எடுத்துகிட்டு போவாங்க. என்ன மக்களே இது? வியானா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டாங்க. ஸோ இப்போ இனிமேல் பார்த்தீங்கன்னா வேறு ஆப்ஷன் இல்லை அவங்களுக்கு. ஒவ்வொருத்தராக வர வைக்கணும். ஏன்னா ஆள் இல்லை இல்லையா? இவங்கள மட்டும் வச்சு பார்த்தா எந்த மூஞ்சும் பார்க்காதுன்னு தெரியும் அவங்களுக்கே. ஸோ அதில் ஒவ்வொருத்தராக இந்த கண்டஸ்டன்ட்டு வெளில போனாங்க இல்லையா, அவங்களெலாம் கொண்டு போய் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ பார்க்கலாம் மக்களே எப்படி போகுதுன்னு உங்களை அடுத்து அப்டேட் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். நன்றி.